இதில் பாருங்கள் டிப்பர் வந்துட்டுருக்கு. ஷார்ப் ஒரு 6:45 ஆகுது. நம்ம வந்து அறப்புளீஸ்வரர் கோயிலுக்கு கொஞ்சம் தூரம் முன்னாடி இருக்கும், ஒரு 6 கிலோமீட்டர் முன்னாடி இருக்கும். இந்த இடம் வியூ பாயிண்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால் அப்படியே நிப்பாட்டிட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்கோம்.
அரப்புளீஸ்வரர் கோயிலுக்குள்ளே இருக்கும். இதுதான் அரப்புளீஸ்வரர் கோவில். இங்கேருந்து இங்கிட்டு வந்து போனால் ஆகாயகங்கை நீர்வீழ்ச்சிக்கு போகிறது போல். இங்கே வந்து செக் பண்ணிவிட்டு உள்ள விடுவாங்கன்னு நினைக்கிறேன். மொத்தம் 1030 படியாக என்ன சொன்னாங்க. 7 மணி 52 நிமிஷம் ஆகுது. 1200 படிக்கட்டு இறங்கணும். மறுபடியும் ஏறணும், தான் பிரச்சனை. 30 ரூபா ஒரு ஆளுக்கு, சின்னவங்களுக்கு 20 ரூபா. இங்கிட்டோ போ. நல்லா இருக்குது, அழகாக இருக்குது. இப்போ அடிக்கட்டு போக போக செங்குத்தாக போயிட்டுருக்கு. கொஞ்சம் தூரம் இறங்கி வந்தோன்னே இங்கே ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குது. பாருங்க, வியூ பாயிண்ட்டே தான். இங்கேருந்து அப்படியே பார்த்தா அருவி எங்கே இருக்குன்னு தெரியல. சவுண்ட் மட்டும் கேட்குது, நல்லா கேட்குதுல்ல. என் தலையும் உள்ளூர்ற வருமானு பார்க்கட்டா, ஒருவேளை மாட்டிக்கிச்சுன்னா அப்படியே விட்டுட்டு போயிடுவேன். என்ன போகுது இந்த மரத்தில் இருந்தா இந்த பள்ளி இறங்காதுக்கா சொன்னால் நாங்களே எல்லாம் பாருங்க. படிக்கட்டு எப்படி செங்குத்தா இருக்கு. வரலையா? ஏன்? அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? சூரியன் வந்து இந்த பக்கமாக இருக்கு, கிழக்கு இங்கே தான் இருக்காட்டுது. எனக்கு இது தெரியல. வழியாக படிக்கட்டெல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து படி இல்லாத இடம். கால் நடுங்கிட்டு தான் இருக்குவா, எனக்கும் நடுங்குதுவா. காலெலாம் நடுங்குது வா. வந்தாச்சு, அருவிக்கு வந்தாச்சு. ஒரு வழியாக அருவிக்கு வந்தாச்சு. தூத்துக்குடி கொத்தனார். ஒரு வழியாக குளித்து முடித்தாச்சு. இனி மேலே ஏறுறது தான் பெரிய சவால். எப்படி ஏறுறதுன்னு பார்ப்போம். டைம் ஷார்ப்பாக 9:40 ஆகுது. ஒரு 9 நிமிஷம் பாஸ் செய்து 9:30 தான் டைமு. எத்தனை மணிக்கு ஏறி முடிக்கிறோன்றதை பார்ப்போம். செத்து சுண்ணாம்பாக போகிறோன்னு நினைக்கிறேன். மணி 25 நிமிஷம் ஆச்சு. இதுதான் நீர்வீழ்ச்சியோட தூரம் வந்து 1 கிலோமீட்டர் 1196 படிக்கட்டுகள் கொண்டதான். நுழைவுச்சீட்டு வாங்காமல் போனால் 250 ரூபா ஃபைனு. சரக்கு அடித்தா 1000 ரூபா ஃபைன்.
பிளாஸ்டிக் வச்சுருந்தீங்கன்னா அவங்க வாங்கிக்கிட்டு ஒரு பாட்டில் வச்சுருந்தீங்கன்னா ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா, ஒரு கவருக்கு 10 ரூபான்னு வாங்கிக்குவாங்க. அதனால் பிளாஸ்டிக் இல்லாமல் வாங்க. இது வந்து மாசிலா அருவி. எனக்கு தெரிஞ்சது இந்த 2 தான். ஏன் இல்லை இதுதான் வந்து மிளகு செடி. இது வந்து கொடி மாதிரி தான் ஓடும். இனிமேல் இன்னொரு 2 மாதம் கழித்து வந்தால் காய்க்கிறதெல்லாம் பார்க்கலாமா. இனிமேல் தான் காய்க்குமா. இது நிறைய பேருக்கு தெரியாது, தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. 20 வருஷத்துக்கு இந்த கொடி வந்து அப்படியே இருக்குமா. 20 வருஷம் கழித்து வெட்டிட்டு புதுசாக வைப்பாங்களாம். ஏணி போட்டு மேலே ஏறினோன்னே அப்படியே பசங்க வந்து கைலியில் வந்து பறித்து அப்படியே கட்டி கொண்டு வந்துடுவாங்களாம் கீழே. இதெல்லாம் அந்த மரம் தான் வச்சு உற்பத்தி பண்ணிகிட்ருக்காங்க. ஆஃப்லாம் இந்த நியூட்ரல் தட்டி விட்டு போவானுங்க சில பேர். மணி 3:57. 5:57.